ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிறதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 14வது வசனம். சிறைப்பட்டு போனவர்கள் தீவிரமாய் விடுதலை ஆவார்கள். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. ஆமீன். குறைவுபடுவதில்லை. இன்றைக்கும் உங்களுடைய அப்போனா ஆசீர்வாதங்கள் என்ன செய்வதில்லையா? குறைவுபடுவதில்லை என்று சொல்லி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளான ஆசீர்வாதத்தை அவர் குறைவில்லாதபடி அவர் காக்கிற தேவன். அவருடைய பிள்ளைகளுக்கு எதுவும் குறைவுபட்டு போவதே இல்லை. உங்களுடைய அப்பம் குறைவுபட்டு போவதே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை, அப்படி எப்படி குறைவுபடாமல் போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு முறை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது கானா ஒரு கல்யாண வீட்டில் அவங்க போகும்போது திராட்சை ரசம் என்ன செய்தது? குறைவுபட்டது. அப்போ இயேசுவின் தாய் என்ன செய்கிறாங்க? இயேசுகிட்ட போய் சொல்லும்போது எனக்கும் உனக்கும் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். ஆனாலும் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறார் அதை அப்படியே செய்யுங்க என்று சொல்லி. அவங்க அப்படியே செய்யும்போது அந்த தண்ணீரெல்லாம், கச்சாடியில் தண்ணீரை ஊற்ற சொல்கிறாங்க. அந்த தண்ணீரெல்லாம் திராட்சை ரசமாய் மாறிட்டு. அதை சாப்பிட்டவங்க கூட எந்த வீட்லேயும் ருசி உள்ளதை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, ருசி இல்லாதது பின்னாடி கொடுப்பாங்க. ஆனால் இது ரெண்டாவது கொடுத்தது இவ்வளோ ருசியாக இருக்கே, இவ்வளோ நேரம் இதை நீங்கள் தரலையே என்று சொல்லி கேட்கும் அளவுக்கு தேவன் அற்புதம் செய்த பிறகு அந்த திராட்சை ரசம் அவ்வளவு ருசியாய் மாறினதான். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா அற்புதத்தை செய்வார் என்றால், உங்கள் வாழ்க்கை இப்போது இருப்பதை பார்க்கிலும் அவர் அற்புதம் செய்த பிறகு அது இன்னும் அதிகமாய் ருசி உள்ளதாய் மகத்துவம் உள்ளதாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பாவால் செய்ய முடியும். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின கர்த்தர், எந்த குறையும் இல்லாதபடி காக்கிற கர்த்தர். சங்கீதங்களின் புஸ்தகங்கள் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே குறைவில்லாதபடி நம்முடைய அப்பம் குறைவில்லாதபடி ஒரு ஆசீர்வாதத்தோடு நாம் வாழ வேண்டும் என்றால் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அடுத்து அவர் அற்புதம் செய்வதற்கு நாம் என்ன செய்யணும்? அவரை தேட வேண்டும். அன்று பாருங்க, அந்த மரியாள் அந்த கல்யாண வீட்டு நபர்களுக்காக இயேசுவை தேடி போனாங்க. தேடி போய் கேட்டாங்க. கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்தார். இயேசு அற்புதம் செய்தார். அதே போல இன்றும் கூட கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு நன்மை கூட குறைவுபட்டு போகவே போகாது. அப்போது நம் வாழ்க்கையில் சில நன்மைகள் குறைவுபட்டு போவதற்கு என்ன காரணம்? நாம் இன்னும் கர்த்தரை தேடுகிற விதமாய் தேடவில்லை என்பது தான் உண்மை. இன்றைக்கு சில நன்மைகள் இல்லாதபடி நம் வாழ்க்கையில் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் முதலாவது நாம் செய்கிற தவறு. அதுதான் அவரை தேடாத தவறு. அவ்வார்த்தை சொல்கிறது பாருங்க, வேத வசனம் ஒரு நாள் அழிந்து போகாதான். வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட அழிந்து போகாது என்று பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்கிறது? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரே ஒரு நன்மை கூட குறைவுபடவே படாதான். அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஏசப்பாவை தேடுவீங்கன்னா, கானாவூரின் கல்யாண வீட்டிலே குறைவான ரசத்தை நிறைவாய் மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையில எதுல நீங்க குறைவுபட்டு இருக்கிறீர்களோ அதை நிறைவாய் மாற்ற அவர் வல்லவர். அதற்கு அவர் சொல்றபடி அப்படியே செய்ய வேண்டும். ஆமேன். உபாகமத்துல கூட நீங்க வாசிப்பீங்கன்னா 28வது அதிகாரத்துல 47வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அதுல வேதத்துல வர பார்க்கிறோம். குறைவுபடாதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா குறைவுபடுமா? எப்போ? சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மகிழ்ச்சியோடும் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உன்னை நடத்துவார் என்று சொல்லி இந்த வாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ சகலமும் பரிபூரணமா இருக்கையில் நாம் கர்த்தரை தேடாம போனா சகலமும் குறைவுபடும். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவுக்கு காரணம் முதலாவது நீங்க கர்த்தரை தேடாததா இருக்கலாம். அடுத்து ஒருவேளை உங்களுக்கு ஒரு நாட்கள்ல எல்லாத்தையும் பரிபூர்ணமா கொடுத்துருப்பார், எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைவாக கிடைச்சிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? கர்த்தருக்கு கொடுக்குற இடத்தை கொடுக்காதபடி, கர்த்தரை தேடாதபடி உங்கள் இஷ்டம் போல வாழ்ந்திருப்பீங்க. அதனால தான் வார்த்தையின்படி இப்போது சகலம் குறைவுபட்டிருக்கும். எப்படி குறைவுபட்டு போனால் நீங்கள் ஏசப்பாவை தேடுவீங்கன்னா அவர் எல்லா குறைவையும் நிறைவாக்க அவர் வல்லவர், அவர் போதுமானவர். இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படி உன் அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. இந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எந்த ஆசீர்வாதமும் குறைவுபட்டு போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. ஆகவே என்னென்ன சின்ன சின்ன தப்புகளை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவும் நிறைவாக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட அவர் போதுமானவர், அவர் வல்லமை உள்ளவர். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீ சொன்ன இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா.
அப்பம் குறைவுபடுவது இல்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையிலப்பா எந்த சூழ்நிலையிலும் எந்த குறைவும் இல்லாதபடி காக்கிற தேவன் தான் நீர் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவுக்கு காரணம் எங்களிடத்தில் உள்ள சில காரியங்களாக இருக்கலாம்ப்பா. உண்மை தேடாத குறைவு, எல்லாம் நிறைவாக இருக்கும்போது உண்மை தேடாமல் போன குறைவாக இருக்கலாம்ப்பா. இந்த வேளையிலே அதையெல்லாம் அறிந்து உணர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லா குறைவையும் காண ஒரு கல்யாண வீட்டிலே நிறைவை கொடுத்த கர்த்தர் இந்த நாளில் எல்லா நிறைவினாலும் நிறைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, குறைவில்லாத ஒரு செழிப்பான வாழ்க்கையை நீர் கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை நீரே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.